ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலைட் சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக நான் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்து 3 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுட்டேன். 3லேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக பருப்பு ஊறணும். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பும் இதிலே 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. துளி அளவும் தண்ணி இருக்கக்கூடாது பருப்பில். இதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. நான் இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் அரைச்சிட்டு வந்த பருப்பை. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும். தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ அரைச்ச பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தேங்காய் சில் நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்புலையும் உப்பு சேர்க்க போகிறதுனால உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ பருப்புக்குமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். இது போதுமான அளவு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா உருண்டை ரொம்ப கைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ உருண்டை அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு உருண்டையை இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது சேர்க்கலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உருண்டை குழம்பு வைக்கிறேன், உருண்டை கரைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், 4-5 வெள்ளைப்பூண்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளிக்கு அப்புறம் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு குழம்பு நீங்கள் வதக்கி விடும்போது தக்காளிக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலையோட கலரும் மாறாது, உங்கள் மேலேயும் தெரிக்காமல் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசால் பொடி சேர்க்கும் போது அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசால் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசால் பொடியும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த எண்ணெயும் மசால் பொடியும் நல்லா மேலே பிரிஞ்சு வரும்போது குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். மசால் பொடி சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இப்போ நான் குறைச்சே தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு எலும்பிச்சை அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இவ்வளோ திக்காக குழம்பு வேண்டாம். இது கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உருண்டை சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே திக்காயிரும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை குறைச்சே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா மலன்னு கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் எவ்வளவுக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். 2 குழிக்கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்தோம். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க. 1 சில்லு தேங்காவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு குழம்ப நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் சேர்த்ததும் குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பருப்பு உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா மலன்னு கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக சேருங்க. நான் பருப்பு உருண்டையை வேக வைக்கலை, அப்படியே தான் குழம்புல சேர்க்குறேன். நீங்கள் வேணால் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். உருண்டை சேர்க்கும் போதே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் மேலே எலும்பி வந்திருக்கும். உருண்டை குழம்பு வைக்கும்போது எப்போதுமே அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள் நான் ஒரு உருண்டை எடுத்து கையில் அமுக்கி காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ ரொம்பவே சூப்பராக உருண்டையெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள்.
எப்போதுமே நீங்கள் உருண்டை குழம்புல உருண்டையை சேர்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஒவ்வொரு உருண்டையாக சேருங்க. அடுத்தடுத்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு உருண்டையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இதுக்கு மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது குழம்பு ஒரு நல்ல வாடையாகவும் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு. கண்டிப்பாக இந்த பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.